முக்கிய செய்திகள். ஈரானின் நட்டான்ஸ் அணுசக்தி நிலையம் மீது இஸ்ரேல் தாக்குதல். பதில் தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளதால் மேற்காசியாவில் அதிகரிக்கும் பதற்றம். மாநிலங்களுக்கு கூடுதலாக 20% வணிக சிலிண்டர்கள் ஒதுக்கீடு. தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு நடவடிக்கை. தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து பொருட்களின் விலையும் உயரும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் வளர்ச்சி முழுமையடைய திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும். இலக்குகளை பட்டியலிட்டு வாக்காளர்களுக்கு ஸ்டாலின் அழைப்பு. உள்நாட்டு விமான கட்டண வரம்பு கட்டுப்பாடு வாபஸ். நாளை முதல் அமலுக்கு வரும் என அறிவிப்பு. வணக்கம். ஈரான் மீதான தாக்குதலை அதிகரிக்க முடிவு செய்திருப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில், ஈரானின் நட்டன்ஸ் அணுசக்தி நிலையம் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டின் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த 28ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதலை தொடங்கின. இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்து வரும் நிலையில் போர் தொடங்கி 3 வாரங்கள் முடிவடைந்து 4வது வாரத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் வரும் வாரத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகரிக்க முடிவு செய்திருப்பதாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ராணுவ நடவடிக்கைகளை குறைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிய சில மணி நேரங்களில் இஸ்ரேல் இவ்வாறு அறிவித்திருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இந்திய பெருங்கடலில் உள்ள டியாகோ கார்சியா தீவில் உள்ள விமான தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில், ஈரானின் நட்டன்ஸ் அணுசக்தி நிலையம் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டின் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. நேற்று காலை இந்த தாக்குதல் நடந்ததாக தெரிவித்துள்ள அந்த அமைப்பு, எனினும் கதிரியக்க கசிவு குறித்து எந்த தகவலும் இல்லை என்றும் கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக தனது எதிரிகளுக்கு தலை சுற்ற வைக்கும் அடியை கொடுத்ததாக ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா கூறிய நிலையில், சவுதி அரேபியா மற்றும் குவைத் மீது ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களின் புதிய அலையை ஈரான் தொடங்கியுள்ளது. குறிப்பாக வளைகுடா நாடுகளின் எண்ணெய் வளங்களை குறிவைத்து இந்த தொடர் தாக்குதல்களை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் போர் காரணமாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை அடுத்து உலக சந்தையில் ஈரானின் கச்சா எண்ணெயை விற்பனை செய்ய 30 நாட்களுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்துள்ள நிலையில் அதனை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு அந்நாட்டில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தலைநகர் டெல் அவிவ் நகரில் திரண்ட பொதுமக்கள் படுகொலைகளை நிறுத்துமாறு முழக்கங்களை எழுப்பினர். இந்நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானுடன் பிரதமர் திரு மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். இதனை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மேற்கு ஆசியாவில் அமைதி திரும்ப வேண்டும் என்றும் தடையற்ற சரக்கு கப்பல் போக்குவரத்தை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக கூறியுள்ளார். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி சிலிண்டரின் மொத்த ஒதுக்கீடு 50% உயர்த்தப்பட்டுள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக ஹார்மோஸ் நீரிடை மூடப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டை அடுத்து வணிக நிறுவனங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் உணவகங்கள் மற்றும் சாலையோர கடைகள் விறகு அடுப்புக்கு மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் விறகு மற்றும் மண்ணெண்ணெய் அடுப்புகளுக்கு மாறி வருகின்றன. கேஸ் இருக்கும்போது ஈஸியாக வேலை முடிச்சுட்டு இருந்துச்சு, ஆளுங்க எல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அடுப்பு வேலை என்னும் போது ஆள் வர மாட்டாங்க, சரியா சப்ளை இல்லை. இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன எல்லா பொருளும் போட்டுருக்கோம், ஆனால் பழையபடி போட முடியாது. ஸ்பீடெல்லாம் டூரிஸ்டுக்கெல்லாம் இப்போ சப்போர்ட் கொடுக்க முடியாது. இப்போ ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களுக்கு ஆர்டர் செய்து வெகு நேரம் காத்திருக்க வேண்டி இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கூடுதலாக 20% வணிக எல்பிஜி ஒதுக்கீட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் செயலாளர் திரு நீரஜ் மிட்டல் அனைத்து மாநில யூனியன் பிரதேச தலைமைச் செயலாளர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார். அதில் வணிக ரீதியான எல்பிஜிக்கு ஏற்கனவே 30% ஒதுக்கீடு வழங்கப்பட்ட நிலையில் நாளை முதல் கூடுதலாக 20% ஒதுக்கீடு அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் மொத்த ஒதுக்கீடு 50% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கூடுதல் ஒதுக்கீட்டில் ஹோட்டல்கள், தொழிற்சாலை கேண்டீன்கள், உணவு பதப்படுத்துதல், பால் பண்ணைகள், சமூக சமையல் அறைகள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான 5 கிலோ சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை சரி செய்ய ரஷ்யா மற்றும் ஜப்பானிடம் இருந்து எல்பிஜி இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்ததும் அனைத்து பொருட்களின் விலை உயரும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். டாலருக்கு எதிராக ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து வருவது,
வணிக பயன்பாட்டிற்கான எரிபொருள் விலை அதிரடி ஏற்றம் காண்பது ஆகியன எதிர்வரும் பணவீக்கத்திற்கான அறிகுறிகள் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதை மோடி அரசு இயல்பானது என்று கூறி வந்தாலும் பாதிப்புக்குள்ளாகப் போவது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களே என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் உற்பத்தி போக்குவரத்து செலவினம் விலை உயர்வதுடன் தினசரி பயன்படுத்தும் பொருட்களின் விலையும் ஏற்றம் காணும் என்று திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அத்துடன் வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்து பங்குச்சந்தையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ள அவர், இந்த மாற்றம் நேரடியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் எதிரொலிக்கும் என்று எச்சரித்துள்ளார். தற்போதைய நிலையை சமாளிக்க வெற்று சொல்லாடலை மத்திய அரசு தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள திரு ராகுல் காந்தி, நிலைமையை சமாளிக்க எந்த உத்தியோ எந்த திசையில் நகர்வது என்ற நோக்கமோ மோடி அரசுக்கு இல்லை என்றும் சாடியுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி முழுமையடைய அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் அடைய வேண்டிய வளர்ச்சி இலக்குகளை துறை வாரியாக பட்டியலிட்டுள்ள அவர், ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் என்ற பெயரில் வெளியிட்டுள்ள அந்த இலக்குகளை அடையவும் தமிழ்நாடு வெல்லவும் திமுகவுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அதன்படி ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டங்கள், தொழில்துறை சார்பில் 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் பால் உற்பத்தி உயர்வு மற்றும் மீனவர் வாழ்வு மேம்பாட்டு உள்ளிட்ட திட்டங்களை உறுதியளித்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் உட்கட்டமைப்பில் உலக அளவில் உயரும் நகரங்கள், சிறு குறு நடுத்தர தொழில்துறை சார்பில் 5 சிறப்பு தொழில் குழுமங்கள் அமைப்பு, நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நவீன சாலை தொழில்நுட்பம், கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை சார்பில் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் போன்றவை செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதித்துறை சார்பில் கிராமங்கள், நகரங்களில் 7 லட்சம் புதிய வீடுகள், சுகாதாரத்துறை சார்பில் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு, வேளாண் துறை சார்பில் சாகுபடி பரப்பு அதிகரிப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் திரு ஸ்டாலின் அளித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், நூலகம் 5.0, வெற்றி பள்ளி திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள், உயர்கல்வித்துறை சார்பில் நான் முதல்வன் 2.0 திட்டம், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைய நடவடிக்கை, ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். இந்தியாவில் உள்நாட்டு விமான கட்டணங்கள் மீதான வரம்பு நாளை முதல் நீக்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதம் இண்டிகோ விமான ரத்துகளால் ஏற்பட்ட நெருக்கடியை தொடர்ந்து பயணிகளை பாதுகாக்கும் வகையில் 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு 7,500 ரூபாயும், நீண்ட தூர பயணங்களுக்கு 18,000 ரூபாய் என மத்திய அரசு கட்டண வரம்பை நிர்ணயித்தது. தற்போது மேற்காசிய போர் காரணமாக விமான எரிபொருள் உயர்ந்துள்ள நிலையில் விமான நிறுவனங்கள் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளன. சர்வதேச விமான பாதைகளில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் மற்றும் சில வான்வெளி கட்டுப்பாடுகள் காரணமாக விமானங்கள் நீண்ட தூரம் அதிக எரிபொருளை பயன்படுத்தும் வகையில் பயணிக்க வேண்டியுள்ளது. விமான நிறுவனங்களின் மொத்த செலவில் 40% எரிபொருளுக்கே செலவாவதால் கட்டண வரம்பை ரத்து செய்யுமாறு விமான நிறுவனங்களின் கூட்டமைப்பு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தது. கட்டண வரம்பு தொடர்ந்தால் விமானங்களை இயக்க முடியாது என்றும் அந்த அமைப்பு கூறியது. இந்நிலையில் விமான கட்டண வரம்பை மத்திய அரசு வாபஸ் பெற்றுள்ளது. இது நாளை முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் சந்தை நிலவரத்திற்கேற்ப கட்டணங்களை விமான நிறுவனங்களை நிர்ணயித்துக் கொள்ளலாம். பாஜகவும் என்ஆர் காங்கிரசும் தங்களை ஒரு கட்சியாகவே மதிக்கவில்லை என புதுச்சேரி அதிமுக அதிருப்தி தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அதிமுகவுக்கு சட்டப்பேரவை தேர்தலில் 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன. கூட்டணியில் புதிதாக இணைந்துள்ள லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் அதிமுகவுக்கு இணையாக 2 சீட்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அம்மாநில அதிமுக செயலர் திரு அன்பழகன் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுகவை அழைத்து பேசவில்லை என்று குற்றம் சாட்டினார். நாங்கள் தர்மத்திற்காகவா கட்சி நடத்தி வருகிறோம் என்று கேள்வி எழுப்பிய அவர், தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியிலும் அமைச்சரவையும் பங்கு கேட்க இருப்பதாக கூறினார். வெற்றி வாய்ப்பு இருக்கு, 2 தொகுதியுமே வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றீங்க அப்படின்னா ஆட்சியோட பங்கு கேட்பீங்க? நிச்சயமாக கேட்போமே. நாங்கள் தர்மத்துக்கு அரசியல் நடத்துகிறோம். இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகுறாங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரினா அவங்களுக்கு உயர்வு, அமைச்சர்ல பங்கு கேட்போம். புதுச்சேரியில் உப்பளம், உரளையன்பேட்டை ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக போட்டியிட உள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு 2 முறை ஆட்சியை பிடித்த வரலாறு கொண்ட அதிமுகவுக்கு புதிதாக தொடங்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சிக்கு இணையாக 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருப்பது கட்சி தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அழிவின் விளிம்பில் உள்ள பொம்மலாட்ட கலையை காப்பாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொம்மலாட்ட கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர்களின் மிக பழமையான மரபு வழி கலைகளில் ஒன்று பொம்மலாட்டம். இந்நிலையில் உலக பொம்மலாட்ட தினத்தை முன்னிட்டு கும்பகோணத்தில் பொம்மலாட்ட கலையில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது.
இந்த விழாவில் சீதா கல்யாணம் எனும் பொம்மலாட்ட நிகழ்வு நடைபெற்றது. விழாவுக்கு பின்னர் பேசிய பொம்மலாட்ட கலைஞர்கள், அரசு நிகழ்ச்சிகளில் கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவது போல பொம்மலாட்ட கலைக்கும் ஒரு வாய்ப்பளித்து அழிவின் விளிம்பில் உள்ள இக்கலையை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பொம்மலாட்டங்கிறது ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் கலைஞர்கள் இருக்காங்க. அதனால இந்த பொம்மலாட்ட கலை நசிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு இந்த பொம்மலாட்ட கலையை அரசு விழா சார்பில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் பொம்மலாட்டத்துக்குன்னு ஒரு நாளாவது கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்து இந்த பொம்மலாட்ட கலை நசிந்து போகாம இருக்கிறதுக்கு ஆதரிக்கணும்னு தமிழ்நாடு அரசை நாங்க மனப்பூர்வமா வேண்டி கேட்டது. பொம்மலாட்டத்தில் பயன்படுத்தப்படும் உபகரணங்களை எளிதில் எடுத்துச் செல்லும் வகையில் கலைஞர்களுக்கு வாகனம் வாங்கிக் கொள்ளும் வசதியை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் இருந்து திருப்பதி மற்றும் மயிலாடுதுறை செல்லும் ரயில்களில் பொருத்தப்பட்டுள்ள 90 டிகிரி இருக்கையால் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மற்றும் மயிலாடுதுறை செல்லும் ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில்களில் புதிய LCH இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே இருந்த இருக்கைகள் சற்று சாய்ந்த கோணத்தில் இருந்த நிலையில் புதிய இருக்கைகள் 90 டிகிரி கோணத்தில் நேராக பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் இந்த ரயில்களில் பயணிப்போர் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அது மட்டுமின்றி அந்த இருக்கையில் 3 பேர் உட்காருவதில் போதிய இடவசதி இல்லை என புகார் எழுந்துள்ளது. உடனடியாக இந்த இருக்கைகள் மாற்றம் வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது. ஜீப் கோச்சில் எப்படி இருக்கைகள் இருந்ததோ அதே மாதிரி இருக்கைகள் இந்த LHCB கோச்சிலையும் சரி, அதில் எந்த பெட்டிகளானாலும் சரி, சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் பயணிகள் பயணிக்க முடியும். குறிப்பாக முதியோர்கள் பயணிக்க முடியும். சென்னை வரை செல்லும் நீண்ட தூர ரயில்களில் பயணிக்கும் முதியோர் கடும் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ரயில் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாய்மானம் இல்லாத இந்த அமைப்பு பயணிகளின் முதுகெலும்பில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துவதால் இருக்கைகளை சாய்வாக மாற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். அதிமுகவை காப்பாற்ற முயற்சிக்காமல் தமது பதவியை மட்டும் தக்க வைத்துக் கொள்ள எடப்பாடி திரு பழனிசாமி நினைப்பதாக முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்ட திமுக சார்பில் காளையார் கோவிலில் நடைபெற்ற சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக என்ற அமைப்பு செயலிழந்த நிலையில் உள்ளதாக கூறினார். அதிமுக என்ற இயக்கமே இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அதோடு ஒரு அரசியல்வாதி அனைத்து மக்களையும் அனைவரையும் அரவணைப்போடு நடத்த செல்ல வேண்டும். அந்த பண்பாடு அவர்கள் இல்லை. இன்னைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை படுகொலையில் தள்ளிய திருமங்கலம் அருகே டி குன்னத்தூரில் தேர்தல் விதிகளை மீறி கட்சி நிர்வாகிகளை அழைத்து பணப்பட்டுவாடா செய்வதாக கூறி அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு RB உதயகுமார் மீது தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் திமுக வழக்கறிஞர் அணி புகார் அளித்துள்ளது. அவர் பயன்படுத்தி வரும் அந்த இடத்திற்கு சீல் வைக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணிக்கு உண்மையான தலைமை பாஜக தான் என முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் கூறியுள்ளார். காரைக்குடியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சிதம்பரம், அதிமுக கூட்டணிக்கு ஒப்புக்குத்தான் அக்கட்சி தலைமை என்றார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் எந்த இழுபறியும் இல்லை என்றும் அவர் கூறினார். கூட்டணிக்கு உண்மையான தலைவர் பாரதிய ஜனதா கட்சி, ஒப்புக்காக முன்வைக்கிற தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொம்மலாட்ட நிகழ்ச்சியில் பொம்மை முக்கியம் இல்லை, நூல் யார் கையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். தூத்துக்குடியில் உள்ளூர் லாரிகளுக்கு புதூர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடியில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். துறைமுகத்தில் இருந்து சரக்கு ஏற்றிச் செல்லும் தூத்துக்குடி லாரிகளுக்கு குறைந்த கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென 585 முதல் 1270 ரூபாய் வரை கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. இதை கண்டித்து தூத்துக்குடி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்து 2 ஆண்டுகளாகியும் அதன் தலைவர் திரு சரத்குமாருக்கு கட்சியில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். இது தொடர்பாக மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் திரு சரத்குமார் இன்று முக்கிய முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக ஆடுகளை திருடி குறைந்த விலைக்கு விற்று வந்த 4 பட்டதாரி இளைஞர்களை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே போலீசார் கைது செய்தனர். ஆடுகளை பறிகொடுத்த உரிமையாளர்கள் புகார் அளித்த நிலையில் கொங்கரம்பட்டு கேட் அருகே சிக்கி அவர்களிடம் இருந்து கார் ஒன்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.
கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரம் பகுதியில் சூரியகாந்தி விதைகளை காப்பாற்ற விவசாயிகள் வித்தியாசமான ஒலி எழுப்பி பறவைகளை விரட்டி வருகின்றனர். சூரியகாந்தி பயிரிட்ட வயல்களில் அறுவடை நேரம் வந்துள்ள நிலையில் பறவைகளிடம் இருந்து விதைகளை பாதுகாக்க விவசாயிகள் தோட்டத்தை சுற்றி பழைய சேலைகளை கட்டி பாதுகாப்பு அரண் அமைத்துள்ளனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் வயலின் 4 எல்லைகளிலும் நின்று துண்டை அசைத்து ஒலி எழுப்பி பறவைகளை அவர்கள் விரட்டி வருகின்றனர். பெங்களூருவில் ஹெல்மெட் அணிந்து வீட்டிற்குள் புகுந்து சமையல் எரிவாயு சிலிண்டர்களை திருடிச் செல்லும் 2 நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெஹூர் பகுதியில் 2 சிலிண்டர்களை திருடிய அவர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றனர். நாடு முழுவதும் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் கள்ளச்சந்தையில் ஒரு சிலிண்டர் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் சிலிண்டர்களை குறிவைத்து திருடும் கும்பல்கள் அதிகரித்து வருகின்றன. தமிழ்நாட்டில் வரும் 26ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் மார்ச் முதல் வாரத்திலேயே கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து சில இடங்களில் வெயில் 100 டிகிரியை தொட ஆரம்பித்துவிட்டது. அதன்படி கரூர் பரமத்தியில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாட்டின் அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மன்னார் வளைகுடா பகுதி முதல் வடக்கு உள் கர்நாடகா வரை வளிமண்டலத்தில் கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 26ஆம் தேதி வரை மிதமான மழை தொடரும் என்றும் பிற மாவட்டங்களில் வறண்ட வானிலையே தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரானின் நடன்ஸ் அணுசக்தி நிலையம் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளன. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் மொத்த ஒதுக்கீடு 50% உயர்த்தப்பட்டுள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்ததும் அனைத்து பொருட்களின் விலை உயரும் என ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.